Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் ஹெர்பல் பாத் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட குளிப்பாட்டி விடலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கோரக்கிழங்கு 50 கிராம், ட்ரை ஆம்லா 50 கிராம்ஸ், ட்ரை ஜிஞ்சர் 25 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அதிமதுரம் வந்து 25 கிராம் எடுத்துக்கலாம். அதிமதுரம் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது, இதையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். வெற்றி வேர் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த வெட்டி வேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரும் உடம்புக்கு, அதுக்காக தான். மற்றதெல்லாம் வந்து எனக்கு பவுடர் ஃபார்மில் தான் கிடச்சிது. ஸோ ஆவாரம்பூ 25 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். வேப்பிலை வந்து 25 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம், வேப்பிலை பவுடர். துளசி பவுடர் 25 கிராம்ஸ். பூலாங்கிழங்கு ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க, அது ஒரு 50 கிராம்ஸ். ஆரஞ்சு பீல் பவுடர் 25 கிராம்ஸ். இது எல்லாமே பவுடர் ஃபார்மில் எனக்கு கிடச்சிது. அப்படி இல்லைன்னா ட்ரை ஃபார்மில் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பச்சை பயிறு 150 கிராம் எடுத்துக்கோங்க. ரா ரைஸு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, பச்சரிசி. இது ரெண்டும் நம்ம மளிகை சாமான் வாங்குகிற கடையிலே வாங்கிக்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து தருவாங்க. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிறந்த குழந்தைக்கு கூட நம்ம இந்த பவுடரை வந்து தேய்ச்சி குளிப்பாட்டி விடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவே ட்ரையாக தான் இருக்கும், பட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு திரிக்கிற அளவுக்கு ட்ரையாக வந்து இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் பால்கனிலேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ நீங்கள் ஒரு நாள் அளவுக்கு நல்ல வெயிலில் அது காயிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை உடச்சிங்கன்னா அந்த குச்சி வந்து நல்லா பட்டுன்னு உடையணும். அந்தளவுக்கு நல்ல வெயிலில் வந்து 1 டே காய வச்சிங்கன்னா போதும். காய வச்சுட்டு நம்ம திரிச்சே எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்கின் டிசீஸை வந்து எதாவது இருந்ததுன்னா அது சரி பண்ணும், இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா சரி பண்ணும். ஸோ அதை நான் வந்து திரிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கணும். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். பட் பாய்ஸு ஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளோட அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்க முடியெல்லாம் வந்து அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால ஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் வீட்டிலே ஒரு 6 வயசுக்கு மேலே இருக்க ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் அதை போட்டு விட்றீங்க அப்படின்னா, போட்டு குளிப்பாட்டுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது. கஸ்தூரி மஞ்சளோட அளவை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அவங்களுமே வந்து இதை நல்லா போட்டு நம்ம குளிக்கலாம். பட் குளிக்கும் போது நமக்கு அதிகப்படியான தண்ணி வந்து தேவைப்படும், நல்லா தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்கும். இந்த பவுடர் போட்டு குளிக்கும் போது கொஞ்சம் டைமும் எடுக்கும், பட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து இந்த வேர்வை ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதில் வந்து வெட்டி வேர்லாம் போட்டிருக்கனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ப்ளஸ் ரோஸ் பெட்டல்லாம் போட்டிருக்கனால நல்ல வாசனை தரும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்து anti-septic, anti-bacterial அது எல்லாமே வந்து இந்த நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். கலர் வந்து நமக்கு ஒரு கூட்டி தரும். உங்களுக்கு வெயில்னால நிறைய பேருக்கு அந்த சன்டேன்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். டார்க் ஸ்பாட்ஸ்லாம் போயிடும். பிக்மெண்டேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகும். ஓவராலாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்ளோவாக வந்து இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து தோணும். இது ஓவராலாக எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் ஆச்சு. ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலி நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 5 to 6 months வந்து தாராளமாக இந்த பவுடர் வந்து வரும். நான் வந்து ஒவ்வொரு சம்மரில் தான் இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதெல்லாமே பண்ணுவேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த எல்லா பவுடரையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப எல்லாமே பவுடராக இருக்கனால கொஞ்சம் அது காற்றுல பறக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு பவுடர் வந்து கிடச்சிரும். இதை வந்து அப்படியே நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தோம்னா சம்டைம்ஸ் ஈரம் பட்டுரும், நமக்கே தெரியாமல் எப்படியா ஈரம் பட்டுரும். அதனால ஒரு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கோங்க, இதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு ஒரு 10 days அளவுக்கு எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் யூஸ் பண்ணாலும் 10 days அளவுக்கு இது கொள்கிற அளவுக்கு ஒரு கண்டெய்னர் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுப்பேன். போட்டு வச்சுட்டு உங்களுக்கு தேத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பெரியவங்கள்லாம் எடுத்துக்கிறோன்னா ஒரு 3-4 அந்த அளவுக்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ நான் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன்.
எடுத்துகிட்டு இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அது அந்த பவுடர் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டியாக திக்காக இருக்கணும். அது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அந்த ஃபார்மில் எடுத்துகிட்டு நீங்கள் ஓவரால் பாடி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பவுடர் வந்து உங்கள் வீட்டில் திரிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.